உறவுகளும் உரிமைகளும் சொந்தமல்ல. இந்நீரும் அப்பா பறவைகளுக்கு நிரந்தரமல்ல. இருக்கும் வரையிலே இயல்பாய் இதமாய் இன்புற்றிருக்கலாம். அதன் பாதையில் அது நகரும்போது எதுவுமே எப்பொழுதும் எதுவும் உடன் இருக்காது என்பது சென்ற பின்புதான் உணர்வு உணர்த்துகிறது. நம் இருப்பு ஒன்றே நிரந்தரமானது. தேடிச் சேர்த்த அறிவும் தேடிச் செய்த அறிவிற்கான அனுபவ உணர்வுகளும் படிப்பினைகளும் புண்ணியங்களும் பாவங்களும் வாழ்த்துக்களும் சாபங்களும் நம் சொத்துக்கள். அவையும் மற்று போகும். நம் அதை முழுவதும் அனுபவித்து தீர்த்தவுடன் நம் இருப்பு, நம் விழிப்பு, நம் சுயம் அந்த ஒன்றுமற்ற உண்மையை நிரந்தரம். அது அத்தனைக்கும் ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உரிமை எதுவும் இல்லை, அதற்கு சொந்தம் எதுவும் இல்லை. அதன் கற்பனையிலே அத்தனையும் உரிமை கொண்டாடி வாழ்க்கையை ஓட்டி கொண்டுள்ளது. அதன் கற்பனை தீரும்போது அது உணர்கிறது. அதுவே சுயம், அதுவே இருப்பு, அதுவே விழிப்பு, அதுவே ஞானம். அது ஏதுமில்லாத தன்னை உணரும்போது வரும் ஒரு அனாதை உணர்வு, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத உணர்வு, அப்பொழுது ஆட்கொள்கிறது அந்த பேருணர்வு. அதுவே அந்த ஜீவாத்மாவை உருவாக்கிய பரமாத்மா. அதன் ஒரு துளியே இது. இறுதியில் இதுவும் ஒன்றில்லை, அதுவேதான் இதுவாக இருக்கிறது என்று உணரும்போது எதுவுமே எங்கும் எதுவும் இருப்பதில்லை. இருப்பது ஒன்றே, பார்வைக்கு பலவாக இருக்கிறது. இந்நீரும் பறவைகளும் மலையும் செடியும் மரங்களும் காற்றும் பனியும் பல்லுயிர்களும் வானமும் மண்ணும் மலையும் மனிதனின் பிரம்மாண்டமான காலத்திற்கு சார்ந்த புது புது படைப்புகளும் மின்சாரமும் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் கணினியும் அறிவியலும் ஆராய்ச்சியும் காலத்திற்கு எத்தனையோ புது கண்டுபிடிப்புகள் வெளியில் வந்தாலும் மனிதன் தன்னை நோக்கி உள்ளே செல்ல அல்லது வெளியே சென்று கொண்டிருந்தாலும் அவனுக்கு சொந்தம் எதுவும் இல்லை, அவனுக்கு நிரந்தரம் எதுவும் இல்லை என்ற பல கஷ்டங்கள், பல அனுபவங்கள், பல நோய்கள், பல பொருளாதார இழப்புகள், உறவுகளின் இழப்புகளை அனுபவித்த பின்பே இந்த உண்மையை, இந்த மகத்தான உண்மையை உணர்கிறான். இது யார் சொல்லியோ யாரும் உணர்த்தியோ வருவதில்லை. அவரவர் வாழ்வில் அவரவர் பாதையில் அவரவர் அனுபவித்து உணர்வது. அதுவரையில் இப்பறவைகள் நீரில் சந்தோஷமாக வாழ்வது போல
நாமும் நம் வாழ்க்கையை இருப்பதைக் கொண்டு அழகாக யதார்த்தமாக வாழ்வோம். நன்றி. அருண்குமரன்.